அனைவருக்கும் எனது மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். என் பேர் நம்புச்செல்வி. நான் ராமேஸ்வரத்துலேருந்து வரேன். நான் பருவர்த்தினி பெண்கள் மேல்நிலை பள்ளியில் படித்தேன். என்னுடைய அப்பா சைக்கிள் பஞ்சர் பார்க்குற வேலை பார்த்தாங்க. அம்மா ஹோட்டல் கடையில் வேலை பார்க்குறாங்க. நான் 1ஆவதுலேருந்து 12ஆவது வரைக்கும் கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்தனால எனக்கு பணம் அப்போ தேவைப்படலை. ஆனால் கல்லூரின்னு படிக்கும்போது கண்டிப்பாக பணம் வேணும். அப்போ என்ன பண்ணுறதுன்னு நினச்சிக்கிட்டு இருக்கும்போது நம்ம இதோட படிக்க வேணாம், வீட்டிலே இருப்போம் அப்படின்னு நினச்சேன். அப்போ தான் எங்கள் வீட்டு பக்கத்தில் ஒருத்தவங்க எம்பி நவாஸ்கனி சார் இப்படி ஏழை மாணவர்களை படிக்க வைக்கிறாங்க, அதில் அப்ளை பண்ணி பாருங்க அப்படின்னு சொன்னாங்க. நான் அப்ளை பண்ண ஒரு வாரத்திலேயே என்னை கவுன்சிலிங் கூப்பிட்டாங்க. அதில் நான் செலக்ட் ஆகிட்டேன். ரொம்ப நன்றி சார். இன்றைக்கி நான் நல்லபடியாக படிக்கிறதுக்கு நீங்கள் தான் சார் காரணம். எனக்கு கவுன்சிலிங் சாலிகிராம் சார் தான் எடுத்தாங்க. ஒரு சமுதாயத்தில் ஒரு பெண் எப்படி படித்தா வாழ்க்கையில் உயர முடியும், எந்த மாதிரி கோர்ஸ் படித்தா நல்ல வேலைக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு சிறப்பாக எங்களுக்கு எடுத்தாங்க. அந்த சாருக்கு ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். அப்புறம் அவங்க கூட இருந்த ஸ்டாஃப் நல்லா எங்களை கவனிச்சாங்க. நாங்கள் உதவிக்கு தான் போயிருக்கோம் அப்படிங்கிற எண்ணம் வராமல் எங்களை நல்லபடியாக பார்த்துக்கிட்டாங்க. என்னோடய வாழ்க்கையில் நடந்தது, என்னோடய பேரண்ட்ஸ் மீட்டிங்கில் ஒரு தடவை கூட என்னுடைய அம்மாவோ அப்பாவோ எனக்கு ஸ்கூலுக்கு வந்ததே கிடையாது. ஏன்னா நான் 4ஆவது படிக்கும்போதே எங்கள் அப்பாவுக்கு உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சு. 8ஆவது படிக்கிற வரைக்கும் எங்கள் அப்பா உடம்பு சரியில்லாமல் தான் இருந்தாங்க. எங்கள் அம்மா தான் எங்கள் அப்பாவை நல்லபடியாக பார்த்துக்கிட்டாங்க. நான் 8ஆவது படிக்கும்போது எங்கள் அப்பாவுக்கு கேன்சர்னால எங்கள் அப்பா இறந்து போயிட்டாங்க. அன்னைக்கு கேன்சருக்கு ஒரு சரியான மருந்து இல்லை. அப்போ எங்கள் அப்பா சொன்னாங்க, நான் இறந்து போயிட்டான், சொந்தக்காரங்க யார்கிட்டையுமே எனக்கு கொல்லி வை அப்படின்னு நீ சொல்லிடக்கூடாதுமா, அம்மாவையும் அக்காவையும் நீ தான் பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் எங்கள் அப்பா இறந்து போனாங்க. ஒரு பொம்பளை பிள்ளை சுடுகாட்டுக்கு போகக்கூடாதுன்னு எல்லாரும் சொல்லுவாங்க. ஆனால் நானும் எங்கள் அக்காவும் சுடுகாட்டுக்கு போய் எங்கள் அப்பாவுக்கு குடம் உடைக்கிறதுல இருந்து கொல்லி வைக்கிற வரைக்கும் எல்லாமே நான் செஞ்சேன். எங்கள் அப்பாவுக்கு ஒரு ஆம்பளை பையன் இருந்தால் என்ன செய்வானோ அதை விட அதிகமாக நான் எங்கள் அப்பாவுக்கு செஞ்சேன். எங்கள் அம்மா இன்ன வரைக்குமே எங்களை நல்லா தான் பார்த்துக்கிறாங்க. எங்கள் அம்மா 6 வயசுல இருந்து வேலைக்கு போய்கிட்டு இருக்காங்க. முன்னாடி கடற்கரையில் வேலை பார்த்தாங்க, அப்புறம் நண்டு கம்பெனியில் வேலை பார்த்தாங்க, இன்னைக்கு ஹோட்டல் கடையில் வேலை பார்க்குறாங்க. இப்படி தான் எங்கள் அம்மாவோட வாழ்க்கை போய்கிட்டு இருக்கு. 8 மணிக்கு வேலைக்கு போகிற எங்கள் அம்மா நைட்டு 8 மணிக்கு தான் வீட்டுக்கு வருவாங்க. நான் சின்ன வயசில் நிறைய போட்டிக்கு போவேன். 2ஆவது படிக்கிறதுல இருந்து பேச்சு போட்டி, பட்டிமன்றம், ரன்னிங், செஸ், கேரம் இந்த மாதிரி நிறைய போட்டியில் ஜெயிச்சுட்டு வருவேன். எங்கள் வீட்டில் என்னை என்கரேஜ் பண்ண யாருமே கிடையாது. ஏன்னா 2 பேருமே படிக்காதனால எங்கள் அப்பாவுக்கும் எங்கள் அம்மாவுக்கும் அதை பற்றி எதுவுமே தெரியாது அவ்வளவா. ஆனால் எங்கள் அப்பா சொல்லிக்கிட்டே இருப்பாங்க, நீ ஜெயிக்கணுமா, நீ ஜெயிக்கணும், கண்டிப்பாக ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் 8ஆவது படித்து முடிச்சுட்டு நான் கேரமில் ஜெயிச்சுட்டு வரும்போது நான் எங்கள் அப்பா கிட்ட வீட்டுக்கு வந்தால் எனக்கு ஏமாற்றம் தான் கிடச்சிச்சு. லாஸ்ட்டில் எல்லாரும் சொல்லுவாங்க, பொம்பளை பிள்ளைய படிக்க வச்சு என்ன பண்ண, அதை கல்யாணம் பண்ணி வேறு வீட்டுக்கு போகிற பிள்ளை, ஆம்பளை பையனை படிக்க வச்சு அதை நம்ம கடைசி வரை பார்த்துக்குருவான்னு சொன்னான். யாரு சொன்னா? பொம்பளை பிள்ளை. நான் எங்கள் அம்மாவை என் உயிர் மூச்சு இருக்கிற வரைக்கும் நான் கடைசி வரைக்கும் எங்கள் அம்மாவை நல்லபடியாக பார்த்துக்கிறேன். எல்லாரும் சொல்லுவாங்க, ஒரு பொம்பளை பிள்ளைய வெளியே அனுப்பி எல்லாருமே பயப்படுவீங்க. ஆனால் எங்கள் அம்மா என்றைக்குமே என்னை பயந்தது கிடையாது. என்னைய தைரியமாக வெளியே அனுப்புவாங்க. நான் அப்போ எங்கள் அம்மா கிட்ட கேட்பேன், ஏம்மா என்னை தைரியமாக வெளியே அனுப்புறிய அப்படின்னு சொல்லுவேன். நீ ஒரு சிங்கப்பெண்மா, நான் உன்னை நினச்சி ஏம்மா பயப்படணும் அப்படின்னு கேட்பாங்க. இன்னைக்கு நான் சொல்கிறேன், ஆண் இல்லாத சமூகத்தை ஒரு குடும்பத்தை எப்படி பார்ப்பாங்கன்னு இங்கே உள்ள எல்லாருக்குமே தெரியும். அப்படிப்பட்ட இந்த சமுதாயத்தில் எங்கள் அம்மா என்னையும் எங்கள் அக்காவையும் நல்லபடியாக படிக்க வச்சு இவ்வளோ தூரம் கொண்டு வந்த எங்கள் அம்மா தான் என்னுடைய உண்மையான சிங்கப்பெண்ணே. எங்கள் அம்மா தான். எல்லாரும் சொல்லுவாங்க பொம்பளை பிள்ளைய படிக்க வைக்கக்கூடாதுன்னு எல்லாரும் சொல்லுவாங்க. ஆனால் நீங்கள் யார் பேச்சும் கேட்காதீங்க. உங்கள் குடும்பத்தில் ஒவ்வொரு பெண்ணையும் நீங்கள் படிக்க வைங்க. நாளைக்கு ஒவ்வொரு பெண்ணும் ஒரு சாதனை பெண்ணாக மாறி காட்டுவாங்க கண்டிப்பாக. நான் பயோடெக்னாலஜி எடுத்து படிக்க போகிறேன். ஏன் நான் பயோடெக்னாலஜி எடுத்து படிக்க போகிறேன்னா, என்னுடைய அப்பா கேன்சர்னால தான் இறந்தாங்க. அப்போ எங்கள் கேன்சருக்கான சரியான மருந்து யாருமே கண்டுபிடிக்கலை. அப்போ தான் நான் யோசித்தேன், எங்கள் அப்பா இறந்த மாதிரி உலகத்தில் எந்த அப்பாவும் இறக்கக்கூடாது.
நான் பட்ட கஷ்டம் மாதிரி உலகத்துல எந்த ஒரு பெண்ணும் படக்கூடாது. அதனால தான் நான் பயோடெக்னாலஜி படிச்சு கேன்சருக்கான சரியான மருந்து கண்டுபிடிக்கணும்னு நான் நினைக்கிறேன். நான் ஒரு நிமிஷம் நவாஸ் கனி சார்கிட்ட பேசணும். சார், என்ன தெரியுதா சார் உங்களுக்கு? போன வருஷம் வந்து ராமேஸ்வரத்தில் வாவு சிதம்பரனுடைய பேச்சு போட்டி நடந்துச்சு. அந்த பேச்சு போட்டியில் நான் முதல் பரிசு வாங்கினேன் சார். அப்போ நீங்கள் சொன்னீங்க, என்ன உதவி வேணாலும் வந்து கேளுமா, நான் செய்கிறேன்னு சொன்னீங்க சார். ஆனால் இன்னைக்கு நான் அப்ளை பண்ணோன்னே என்னை வந்து நீங்கள் தேர்ந்தெடுத்துட்டீங்க சார். ரொம்ப நன்றி சார். இன்னைக்கு வந்து நவாஸ் கனி சார் வந்து எனக்கு ஒரு சரியான அடித்தளம் அமைச்சு கொடுத்துருக்காங்க. அந்த அடித்தளத்தை நான் சரியான முறையில் பயன்படுத்தி எல்லாரையும் மாதிரி ஒரு சாதாரண பெண்ணா இல்லாம சாதனை பெண்ணா கண்டிப்பா மாறி காட்டுவேன். உலகத்துல ஒரு 10 லட்ச ரூபாய் பணம் கொடுத்து பாருங்களேன், அந்த பணம் ஈஸியா கரைஞ்சு போயிடும். ஒரு வீடு நிறைய சாப்பாடு கொடுத்து பாருங்களேன், அந்த சாப்பாடு கண்டிப்பா கரைஞ்சு போயிடும். ஆனா உலகத்திலே என்னைக்குமே ஒரே குறையாத செல்வம், வற்றாத நதியாகவும் குன்றாத ஆறாகவும் இருக்கக்கூடிய ஒரே செல்வம் கல்வி செல்வம் மட்டும்தான். அப்படிப்பட்ட கல்வி செல்வத்தை நீங்க எங்களுக்கு கொடுத்துருக்கீங்க சார். ஓட்டுக்காக பணம் கொடுத்த நிறைய பேரை பார்த்துருக்கேன். ஆனா நீ படி, உனக்காக பணத்தை நான் தரேன்னு சொன்னது உங்களை மட்டும்தான் சார் நான் இன்னைக்கு பார்த்துருக்கேன். இன்றைய இளைஞர்கள் வந்து நாளைக்கு வந்து கண்டிப்பா ஜெயிச்சு இந்த 700 மாணவர்கள் நம்ம கண்டிப்பா 5000 மாணவர்கள் நம்ம உருவாக்கணும். நான் அப்படி சொன்னா உதடுகள் ஒட்டாது, நாம் என்று சொன்னால் உதடுகள் ஒட்டும். நம்ம எல்லாரும் நினைச்சா கண்டிப்பா முடியும். அதனால நம்ம எல்லாரும் ஒரு சாதாரண பெண்ணா இல்லாம கண்டிப்பா சாதனை பெண்ணா மாறி நம்ம ராமநாதபுரம் மாவட்டமே ஒரு கல்வியில சிறந்த மாவட்டமா விளங்க நம்ம எல்லாரும் கண்டிப்பா உறுதியா நிக்கணும் என்று சொல்லி வாய்ப்பளித்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி கூறி விடுகிறேன். நம்பு செல்வி, இனிமேல் தெம்பு செல்வி.